இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் லவ் பண்ணுறது தான். அதுலேயும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த காமும் காப்பியும் பேலன்ஸ் பண்ணுறது தான். பசங்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணுங்களுக்காக நிறைய பண்ணுவானுங்க. 1:30 மணிக்கு காலேஜ் விட்டு வரப்போகிற பொண்ணுக்காக 8:30 மணிக்கே லீவ் போட்டு வெயிட் பண்ணுவானுங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நம்ம பசங்க அந்த பொண்ணுங்களோட ஷேடோவாகவே மாறிடுவானுங்க. இதுல என்ன பிரச்சனைனா லவ் பண்றப்ப அந்த ஷேடோ ஃபேட் அவுட் ஆறது தான். நானாக நான் என்று நாளோடு நீ என்று. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபியூச்சரா தெரியுற பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் டார்ச்சரா தெரிவாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பசங்க எப்போ அவங்க காதல உடனே சொல்லவும் மாட்டாங்க, பொண்ணுங்க அவங்க காதல உடனே ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரே விஷயம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இந்த போர்ஷன் தான் லவ் பண்றதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்கும். ஹலோ, எங்கடா இருக்க? என் ஃப்ரெண்டு வீட்டில். ஃப்ரெண்டு வீட்லயா? எதுக்கு? குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். குரூப் ஸ்டடியா? நானாக நான் என்று நாளோடு. ஹாய். என்ன பண்ற? நானா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ண போலான்னு. குரூப் ஸ்டடியா? அம்மா கிட்ட குரூப் ஸ்டடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு சரக்கடிக்க போறோம். எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு போவோம். ஓஹோ, அப்படியா? அப்போ சரக்கடிக்க போயிருக்கியா? அப்போலாம் நம்ம பேசுற பேச்சு எப்பவுமே ஒன்வேவா தான் இருக்கும். அப்படியே ரிப்ளை வந்தாலும் அப்புறம் வேற சரி. ஆனா நம்ம பேசினதெல்லாம் லவ் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். ஏன்டா இவ்ளோ கேவலமா இருக்க? நான் கூட இருக்கும்போதே அவங்கள இப்படி பாக்குறியே, நான் இல்லனா நீ என்னென்ன பண்ணுவ? ஏய், அந்த குழந்தையை தாண்டி பார்த்தேன். சும்மா நிறுத்துடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 6th ஒரு பொண்ணு, 7th ஒரு பொண்ணு. அதெல்லாம் ஒரு டைம். ஹே, நம்ம பசங்க மேலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, தான் லவ் பண்ற பையன் லவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைப்பா. ஆனா அதே பொண்ணு பண்ற தப்பு என்னன்னா, லவ் பண்ணதுக்கு அப்புறம் தனக்கு மட்டுமே பிடிக்கணும்னு எதிர்பார்ப்பா. இது போங்க இல்ல. ஒன்ன போய் லவ் பண்ண பாரு. சி வைடி போன. சி ஒன்ன போய் லவ் பண்ண பாரு. என்னதான் இந்த மாதிரி லவ்ல சண்டைலாம் இருந்தாலும் லவ்ங்கிறது போர்டில் எழுதுற சாக் மாதிரி கரையிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்பவுமே உள்ள ஒரு பதிவா இருக்கும். ஹாய். ஹாய். என்ன பண்ற? படிச்சிட்டு தான் இருக்கேன். சும்மா போய் சொல்லாத சரியா? ஹேய், படிச்சிட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா? இதுவா பேசு. அம்மா இருக்காங்க. மாமா. சரி ஓகே, அப்போ விடு, அப்புறம் கால் பண்றேன். ஹேய், ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணே ஒண்ணு. ஒண்ணே ஒண்ணா? ஒண்ணே ஒண்ணு. ஏய் புரியலப்பா, கொஞ்சம் விவரமா சொல்லு. ஒண்ணுடா. ஐயோ தெரியலமா, சத்தியமா புரியல எனக்கு. ஒரு பொட்டாசியம், ஒரு அயோடின், 2 சல்ஃபர். அப்படினா? பொட்டாசியத்தோட சயின்டிஃபிக் நேம் என்ன? கே. அயோடினுக்கு ஐ. ஆமா. சல்ஃபருக்கு எஸ். ஆமா. 2 எஸ் கிஸ். ஓ அதுவா? இப்போ ஒரு பொட்டாசியம், ஒரு அயோடின், 2 சல்ஃபர் கிடைக்குமா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். காதல்ல சில சமயத்துல மொழி இருக்காது. அப்பெல்லாம் ரொம்ப வலி இருக்கும். ஏய், ஒரு நிமிஷம் புருவத்தை தூக்க. எதுக்கு? தூக்க சொல்றேன். ஓகே. 1 2 3. ஏய், இன்னும் உனக்கு 3 ஜென்மம் இருக்குப்பா. அப்படியா? எங்க நீ தூக்கு. உனக்கு எதுவுமே இல்லை. நான் இல்லாத அடுத்த ஜென்மத்திலயாவது சந்தோஷமா இருறேன். சரி விடுடா. ஏய் இங்க பாரு. ஏய் என்னாச்சு? நீ இல்லாத எந்த ஜென்மமும் எனக்கு வேண்டாம்.
பொதுவாக காதல் எல்லா நேரத்துலையும் ஈகோ, கோவம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தோக்கடிச்சிரும். ஹலோ, ஏன் பிஸியா இருந்துச்சு போனு? உனக்கே பிஸியா இருந்தது? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நானும் உனக்கு தான் ட்ரை பண்றேன். ஹலோ, ஐம் சாரி. சாரி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காதலை வெளிப்படுத்தும், அது அதிகமும் படுத்தும். ஆனா காதல்ல நடக்கிற பிரச்சனைகளால நம்ம பிரேக்கப் ஆகாம பாத்துக்கிட்டா மட்டும் போதும். ஆனா இது எப்ப முடியும்னா, காமுவையும் காப்பியும் நீ பேலன்ஸ் பண்ணும்போது தான் உன்னால முடியும். ஸோ நீ லவ் பண்ணும் போதாவது பேலன்ஸ் பண்ண கத்துக்கோ. இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்றேன்? எந்த ஒரு பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படின்னா, லவ் பண்றதுக்கு அப்புறம் அவன் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ அப்படிலாம் இருந்தா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அவன் லவ்வே பண்றாளுங்க. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? ஃப்ரெண்டோட டிஸ்கஷன்ல. குரூப் ஸ்டடினா கண்டுபிடிச்சிருவேன்னு ஃப்ரெண்டோட டிஸ்கஷன்ல போய் சொல்றியா? எவ கூட இருக்க? ஏய்